நம்ம திருவள்ளுவர் இருக்காரே என்ன இருப்பார், இந்த பூவுலகம் உள்ளவரை இருப்பார். அவரு திருக்குறள்கள்ல சில செய்திகளை அன்பா சொல்லுவார், சில செய்திகளை அறிவுரையா சொல்லுவார், சில செய்திகளை கடுமையா சொல்லுவார், செய்யாத செய்யற்க அப்படிலாம் சொல்லுவார். ஆனால் ஒரு சில செய்திகளை மட்டும் மிக மிக கடுமையாக சபிக்கிற மாதிரி, சாபம் கொடுக்கிற மாதிரி சொல்லுவாருங்க. மவனே, அந்த செயலை மட்டும் நீ செஞ்சிட்டீன்னா நீ உருப்படவே மாட்ட, அழிஞ்சு போயிடுவ. உன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் உடுக்கிறதுக்கு உடை இல்லாம, உண்பதற்கு உணவு இல்லாம கெட்டு சீரழிஞ்சு போயிடுவாடா. அதனால அந்த செயலை மட்டும் செய்யாதன்றார். அது நாங்க அப்படிப்பட்ட ஒரு செயல். ஒரு ஏழ்மை நிறைந்த குடும்பத்திலே உள்ள ஒரு பெண்ணிற்கு ஒருவர் திருமணம் செய்து கொடுக்க தாமாக முன் வந்தால் அதை போய் தடுத்துறாத. அதே மாதிரி நல்லா படிக்கிற பையன், வசதி இல்லை, யாரோ ஒரு புண்ணியமா அவனை படிக்க வச்சா அதை போய் கெடுத்துறாத. கிராமத்தில் தண்ணி இருக்காது, யாரோ ஒரு புண்ணியமா ஒரு கிணறு வெட்டி கொடுப்பான், மக்கள்லாம் போய் தண்ணி எடுத்து குடிப்பார்கள். அந்த கிணத்துல போய் எதையாவது கலந்துடாது. குறிப்பா சொல்லணும்னா ஈகை செய்வதை தடுக்காது. சிம்பிளா சொல்லணும்னா டோன்ட் டிஸ்டர்ப் எனிஒன் டூயிங் சேரிட்டி. அப்படி நீ தடுத்தால் உன்னுடைய குடும்பம் உடுத்த உடையின்றி, உண்ண உணவின்றி கெட்டு ஒழிந்து போகும் என்கிறார் திருவள்ளுவர். இந்த திருக்குறளை பாருங்க. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்ணுவதும் இன்றி கெடும். அதனால முடிஞ்சா 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, நல்லது செய்யறத தடுத்து கூடாதீங்க, அது பம்பா போயிடும். வள்ளுவர் காட்டுகின்ற வழியிலே வாழ்ந்து பாருங்கள், பாதுகாப்பான ஒரு வாழ்வியல் உங்களை தேடி வரும்.